Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சாக்லேட் பீனட் பட்டர் எந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க எப்போவுமே. அப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இதை வீட்டிலே ரெடி பண்ணி நம்ம வந்து ப்ரெட்டுக்கு இதுக்கெலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சப்பாத்தி கூட நீங்கள் வந்து மேலே வந்து தடவி ரோல் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் வந்து நல்லா வேர்க்கடலை வறுத்து தொளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து எப்படி கூட எடுத்துக்கலாம்னா அரை கப் வேர்க்கடலை அரை கப் பாதாம் கூட எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அது கூட ஒரு 2-3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஜாங்கிரி வெல்லம் நமக்கு வந்து இனிப்புக்காக சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் நமக்கு வந்து கடைசியில் இது பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை அடிச்சுக்கலாம். வேர்க்கடலை வந்து ஃபஸ்ட்டு பல்ஸில் வச்சு ஒரு 15 to 20 செகண்ட் நல்லா விட்டுடுங்க. இது வந்து நல்லா பொடியாகும். காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக வரும். இதை மறுபடியும் எடுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு மறுபடியும் எடுங்க. நமக்கு நல்லா க்ரீமியாக வரணும். அதனால் இன்னும் நல்லா அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பல்ஸ்லேயே வச்சு ஒரு 15 to 20 செகண்ட் மறுபடியும் அடிச்சு விடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு க்ரீமியாக வரும். காட்டுறேன். நீங்கள் 2வது வாட்டி அடிக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு வாட்டி இதை போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டி போடும்போது இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம், அப்புறம் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக போதும். அந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி காட்டுறதுக்காண்டி தான் சால்ட் சேர்க்குறோம். கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பல்ஸ் ஒன்றில் வச்சு 15 to 30 செகண்ட் போட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா 2-3 வாட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ஆயில் மாதிரி இருக்கும் நமக்கு. அதான் நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி 2-3 வாட்டி நீங்கள் நல்லா போட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம என்ன செய்யலைன்னா ஒரு 2-3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இது கூட பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் எதுக்காக சேர்க்குறோன்னா இது வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் கெட்டி பிடிக்குதுல்ல, அந்த மாதிரி கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பட்டர் வந்து சேர்க்குறோம். பட்டர் சேர்த்தோன்னா நமக்கு வந்து அந்த கெட்டியாகாமல் நமக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பராக நம்ம வந்து இது ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கு எது மேலேனாலும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே இது செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தி. கடையில் வந்து எதுவும் கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வீட்டிலேனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நாமளாகவே செஞ்சு கொடுக்கலாம். இது ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட வந்து பீனட் இருந்தால் மட்டும் போதுமானது. நீங்கள் அதை வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து சாக்லேட் பீனட் பட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டேஸ்ட் பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வீட்டிலையே செய்கிறனால குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம இதில் வந்து பீனட் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் கூட பாதாம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் இது தான் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு எல்லாமே ப்ரோட்டீன் தான். இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் கூட குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது. பாருங்கள், ப்ரெட்டில் வந்து இது பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போவுமே குழந்தைங்களுக்கு நம்மளே பார்த்து செஞ்சு கொடுத்தோன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே வீவர்ஸ், இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.